இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகிழங்கு கத்திரிக்காய் நெய் பிரட்டல் செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிறுகிழங்கு கத்திரிக்காய் நெய் பிரட்டல் செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய சிறுகிழங்கு 1/4 கிலோ, சிறிதாக நறுக்கிய கத்திரிக்காய், அரைத்த வெங்காயம் 3, அரைத்த தக்காளி 2, புளிக்கரைசல் 1/4 கப், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், பட்டை சிறிதளவு, கிராம்பு 5, எலுமிச்சம்பழம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிறுகிழங்கு கத்திரிக்காய் நெய் பிரட்டலை செய்ய போகிறோம். முதல்ல நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை அதில் அப்படியே சேர்த்துருங்க. அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு என்ன செய்யணும், நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். அதை எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா, இதை அப்படியே மேரினேட் பண்ணியாச்சு. நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா, இதை வந்து நம்ம சிறுகிழங்கோடு சேர்த்து சமைக்கும் போது என்னன்னா, சிறுகிழங்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் சிறுகிழங்கையும் நீங்கள் கத்திரிக்காயும் உடனே போட்டிங்கன்னா, கத்திரிக்காய் என்ன ஆகும்னா சீக்கிரம் குக் ஆகிரும், அதே நேரத்தில் மேஷ் ஆயிரும். அதனால் சிறுகிழங்கையும் கத்திரிக்காயும் நம்ம தனித்தனியாக தான் சமைக்க போகிறோம். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடானதுக்கு பிறகு நெய்யை சேர்த்துருங்க. அந்த நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு நான் வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காவை இதில் அப்படியே சேர்த்துடலாம். வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யணும்னா, அதை ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து நல்லா அழகாக அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக்காய் வந்துட்டுருக்கு. லைட்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இதை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைக்க போகிறோம். அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு மசாலா கரைசல் ஒன்று செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடி சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தண்ணி, இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே சைடில் எடுத்து வச்சலாம். என்னடா இது வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் தனித்தனியாக செய்யும் போது தான் என்ன ஆகும்னா, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வருங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா வந்து வேறு லெவலில் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போது இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். நெய்யை சேர்த்துடலாம். இது வந்து நம்ம வந்து நெய் பிரட்டல் தான், அதனால் நல்லா நெய்யை சேருங்க, ஒன்றுமே இல்லை. பட்டை, கிராம்பு வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்தலாம். சிறுகிழங்கு வந்து நல்லா தோல் எடுத்துட்டு அந்த மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன செய்யணும்னா இதில் அப்படியே சேர்த்துலாம்.
நீங்கள் வந்து அந்த சிறுகிழங்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட்டு எல்லாமே என்ன ஆகும்னா ஒரே மண்ணாயிரும். அதனால் சிறுகிழங்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் சேர்க்கணும். இப்போது இதை சேர்த்தாச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா கரைசல் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துலாம். இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுடலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலா அதே நேரத்தில் அந்த சிறுகிழங்கும் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆயாச்சு. இதில் கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் புளிக்கரைசல், புளி வந்து வேணும்னா விடுங்க, இல்லாட்டினா வேண்டாம். தேவையான அளவு உப்பு, ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா இந்த சிறுகிழங்கு வந்து குக் ஆயிருச்சு. கத்திரிக்காவை இதில் அப்படியே சேர்த்துலாம். இது வந்து பியூர் என்னென்னா வெஜிடேரியன். இதை வந்து நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்கோ இல்லை வந்து பரோட்டாக்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இதில் இடத்துல கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வச்சுருக்கிற இந்த நெய்யை வந்து மேலே அப்படியே சேர்த்துலாம். இப்போ நம்மளுடைய இந்த சிறுகிழங்கு கத்திரிக்காய் நெய் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். சிறுகிழங்கு கத்திரிக்காய் நெய் பிரட்டல் செய்முறை. கத்திரிக்காவை 4ஆ வெட்டி மஞ்சள் பொடி, எலுமிச்சம்பழம், உப்பு சேர்த்து நல்லா தடவிட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து விட்டுட்டு அந்த கத்திரிக்காவை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, காஷ்மீர் மிளகாப்பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து விட்டுட்டு பட்டை கிராமையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு பிறகு அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு சிறுகிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு அந்த மசாலா கரைசலையும் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சம் புளித்தண்ணியும் சேர்த்துடலாம். சிறுகிழங்கு வெந்ததுக்கு பிறகு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி மல்லி இலையும் சேர்த்துலாம். இப்போ சூப்பரான ஒரு ஈஸியான சிறுகிழங்கு கத்திரிக்காய் நெய் பிரட்டல் தயார்.